நல்ல சாயங்கால நேரம் ஒரு பெரிய மனுஷன் அப்படியே அந்த காட்டு பக்கமா போயிட்டு இருக்காரு. எய்த்தால வந்து ஒரு வாலிப பையன், சின்ன பையன், தாத்தோய் என்ன எங்கிட்டு இப்ப அப்படின்னா, அவன் தாத்தோய் என்ன எங்கிட்டு இப்ப அப்படின்னு கேட்கிற போதே கிண்டல் பண்ற மாதிரி இருக்கா. அவரு பதில் சொன்னாரு, அடே ஒருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். நல்லா கேள்றா, ஒருத்தன் பொண்டாட்டிய இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அவளை தேடி ஒருத்த பையன் போனான். அவளை தேடி ஒருத்தன் போனா, இந்த தேடி போனவன் அப்பனை வாங்க போறேன்டா அப்படின்னாரு. தேடி போனவன் அப்பனை வாங்க போறேன். ஒருத்தன் பொண்டாட்டியே இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். அவளை தேடி இன்னொருத்தன் போனான். இந்த தேடி போனவன் அப்பனை வாங்க போறோம்னா, இன்னும் எந்த அப்பனை யாரு வாங்க போறான்? பெருசு ஒழுங்கா சொல்லுமியா அப்படின்னா, இல்லடா ஸ்ரீராமனுடைய மனைவியை அபகரிச்சுட்டு போனவன் யாரு? ராவணன் தூக்கிட்டு போயிட்டான், இலங்கை தூக்கிட்டு போயிட்டான். சீதா பிராட்டியை தேடி போனவன் அனுமன். அனுமனோட அப்பனை வாங்க போறேன். அனுமனுக்கு அப்பன் யாரா? வாயு. வாயுன்னா யாரா? காத்து. நான் காத்து வாங்க போறேன்டா. சாயங்காலம் நேரம் காத்து வாங்க போறேன்டா காட்டு பக்கத்துல. காத்து வாங்க போறேங்கிறத தேடி போன பயலோட அப்பாவை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் அப்படி அந்த காலத்துல பெரியவர்கள்லாம் அறிவோடு பேசியிருக்கிறார்கள். தமிழ்ல அப்படி உருட்டி பேசலாம் இல்லையா? காற்று வாங்க போறேன் அப்படிங்கிறத இப்படி சொல்லியிருக்கிறார்.